ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ப்ராஜெக்ட் செரூம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூவும் இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நாட் ஒன்லி அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியன் யூசர்ஸுக்கு ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு எஃப்டிஎக்ஸ் தரப்புலேருந்து. ஸோ அதுலேயும் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் தான். நான் லைவாகவே நானே ஜாயின் பண்ணுறது, நானும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன். ஸோ அதில் எப்படிலாம் பண்ணணும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ரிவ்யூ நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அவங்களோட டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் இது. பொதுவாக எல்லா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுமே அவங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸுக்கு பினான்ஸ் டெக்ஸ்னு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி காயினெக்ஸு காயின்டெக்ஸ் டெக்ஸு. ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது எல்லாரும் பெரிய பெரிய அளவில் ஃபண்டுலாம் டெபாசிட் பண்ணுறம்போது நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு தேக்கம் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அது முழுக்க இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரைவேட் கீ கிடையாது. ஸோ என்றைக்குமே நமக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும். ஸோ அதனால் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுமே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் தான் இது. ஸோ அதோட URL பார்த்தீங்கன்னா தெரியும், dex.projectserve.com. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் வாலெட் வச்சு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ் இல்லாமல், இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தொடர்பு இல்லாமல் நீங்களே ஃபண்ட் டெபாசிட் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுறது மூலமாக இந்த கிவ்அவேலையும் கலந்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ கிவ்அவே டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எஃப்டிஎக்ஸ் செரூம் கிவ்அவே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூசர்ஸுக்கு ஹெச்டிஎஸ் லக்கி பேஸ்டாக தான் இந்த கிவ்அவே போகுது. ஸோ மொத்தம் 5 ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ், அதாவது ஒரு மெம்பருக்கு ஹெச்டிசி ஃபோன் கொடுக்குறாங்க. அடுத்து லெஜர் வாலெட்னா ஒன்றும் இல்லை, ஹார்ட்வேர் வாலெட். நீங்களே ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் பிட்காயின், எத்தீரியம், ஸோ எது வேணாலும் வாங்கி நீங்களே அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்களே நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வாலெட். முழுக்க 100% சேஃப்டி, அதாவது டீசென்ட்ரலைஸ். சரியா? ஸோ அந்த வாலெட் கொடுக்குறாங்க. அடுத்து எஃப்டிஎக்ஸ் ஸ்வாக் பேக்ஸு, அதே மாதிரி கிவ்அவே வவுச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது லக்கி பேஸ்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஈஸியாக கலந்துக்கலாம். அதுக்கான எப்படி ப்ரொசீஜரும் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே கைஸ். இதில் ட்ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரூம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாலெட் வேணும். ஸோ அந்த வாலெட் என்ன வாலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க வாலெட், அவங்களோட வாலெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லலாம் SPL டோக்கன் வாலெட். ஸோ இதான் உங்களோட வாலெட். ஸோ இது முழுக்க டீசென்ட்ரலைஸ் வாலெட், ஒரு பேப்பர் வாலெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாலெட்டில் நீங்கள் ஃபண்ட் டெபாசிட் பண்ணி வச்சு அதை டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கூட கனெக்ட் பண்ணுறது மூலமாக, அங்கே பாருங்க டாப்பில் இருக்குது பாருங்கள், கனெக்ட் வாலெட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஸோ அந்த வாலெட் லிங்க் ஆகும். ஸோ இந்த மூலம் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வாலெட்டில் வச்சுருக்க ஃபண்டை வச்சு இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் என்ன காயின் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்னென்ன காயின்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எத்தீரியமில் பிட்காயின், ஸோ இதில் புது காயின் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் ப்ரொசீஜர். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, SPL டோக்கன், இந்த வாலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு அவங்களோட ஓன் டோக்கன் SOL, அதாவது சொல்லணும், இந்த காயின் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலிருந்து அந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு பிறகு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம SPL டோக்கனும் கொஞ்சம் USDTயும் சென்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த வாலெட்டை டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த டீட்டெயிலை நம்ம இந்த கிவ்அவேல சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கே கூட தேவைப்படும், ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? சரி, இதை எப்படி பண்ணிக்கலாம்? இந்த டோக்கனை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வாலெட் க்ரியேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அந்த வாலெட் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு நியூ டேப் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க் தான் sollet.io. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே அது என்ன காமிக்கும் அப்படின்னா, வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கோடு கேட்கும். ஸோ இதுதான், இந்த கோடு தான் நம்மளோட முக்கியம். என்றைக்குமே எந்த டீசென்ட்ரலைஸ் வாலெட் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சீட் கோடு அப்படின்னு வரும். ஸோ இந்த கோடை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஐ ஹாவ் திஸ் வேர்ட், சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வாலெட் ரெடி ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா
உங்களுக்குன்னு ஒரு வாலெட் ரெடி ஆயிரும். ஸோ வாலெட் ரெடி ஆன பிறகு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு வந்து இந்த சோல் காயின் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா FTX எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக வந்து வாங்கி இங்கே வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் வாட்ச் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சொலோனா காயின் தான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஃபீஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து வாங்கி சென்ட் பண்ணிக்கலாம். கைஸ் FTX எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம வந்து சொலோனா காயின் வாங்கி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3 சொலோனா காயின் வாங்கி நான் வந்து அனுப்பியிருக்கேன். ஸோ அனுப்புறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த சொலோனா காயின் வாலெட்டில் போய் ரிசீவ் அட்ரஸ், ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி 2 அட்ரஸ் இருக்கும் எத்தீரியம் அண்ட் சொலோனா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள அட்ரஸை காப்பி பண்ணி FTXலேருந்து விட்ரா பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் வந்து 2 மினிட் கூட ஆகலை, உடனே வந்து இங்கே ஆட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா USDT வேணும். ஸோ USDT வச்சு தான் அங்கே வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ USDT வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ USDT டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாலெட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த USDT ஃபஸ்ட்டு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சொலோனா டெபாசிட் பண்ண பிறகு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி USDT அப்படின்னு இதில் இருக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க, இதோ இருக்கு பாருங்கள், wrapped USDT. ஸோ இது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா USDT டெபாசிட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன். இதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா ERC20 USDT பண்ணாமல் SLP USDT பண்ணுங்கள். ஸோ வந்து சிம்பிளாக வரும், விட்ரா சார்ஜஸும் வந்து கிடையாது. சரியா? இதான் வந்து நமக்கான ஈஸியஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து FTX எக்ஸ்சேஞ்சிலேருந்து டைரெக்டாக வந்து விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா வாலெட்டில் போய்க்கோங்க. வாலெட்டில் போய் நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், USDT தான் வந்து விட்ரா பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா விட்ரான்னு கொடுத்துக்கோங்க. விட்ரா கொடுத்ததில் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கொடுத்துக்கிட்டு உங்களோட 2FA கோடை வந்து கொடுங்க. கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து USDTயும் வந்து இங்கே வந்து டெபாசிட் ஆயிரும். சரியா? ஓகேஸ், நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 40 USDT வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து வாலெட்லேயும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு சொலானா காயின் வந்து வாங்கி வந்து இங்கே டெபாசிட் பண்ணிக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபீஸுக்கு தான் சொலானா காயின். ஸோ இது அடுத்து வந்து USDT. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா வாலெட்டை வந்து நீங்கள் வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட வெப்சைட் என்னென்னா dex.projectserum.com. ஸோ டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு காயினோ நீங்கள் வந்து என்ன காயின் வேணாலும் இதில் வந்து நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ காம்படிஷனில் கலந்துக்கணும்னாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காயின் வந்து வாங்கிக்கிட்டு அந்த ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர், சிம்பிளான ப்ரொசீஜர். சரி, ஓகே, இதையும் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன். சரியா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வாலெட்டில் வந்து ஃபண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு ஒரு வாலெட் இதில் வந்து மேலே ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள், கர்சர் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ் இந்த சொலோனா வாலெட் அதோட ஆப்ஷன் வந்து வரும். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா அன்லாக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா கனெக்ட் கொடுத்தோம். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா என்னன்னா அந்த வாலெட் வந்து இங்கே கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபண்டை வச்சு இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அந்த டீசென்ட்ரலைஸ் வாலெட்டில் உள்ள ஃபண்டை வச்சு நம்ம வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இது முழுக்க சென்ட்ரலைஸ் கிடையாது, டீசென்ட்ரலைஸ். நீங்களே வந்து பை செல் பண்ணுறதுக்கான இடம். சரியா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன காமிக்குது பாருங்கள், வாலெட் பேலன்ஸ் 40 USDT காமிக்குது. ஸோ நம்ம வந்து என்ன வாங்கலாம், எத்தீரியம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு, ஸோ இந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இதே ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் வந்து கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லோ ப்ரைஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா அது லிமிட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பை ஆகும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே ப்ரைஸ்லேயே இந்த ப்ரைஸ்லேயே நான் கொடுத்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வாங்கிக்கிறேன். ஸோ பை கொடுத்தோன்னா ஒரு பெர்மிஷன் கேட்கும், இங்கே வந்து கேட்குது. ஸோ நம்ம வாலெட்லேருந்து ஃபண்ட் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சென்ட் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குது. ஸோ நான் அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்த பிறகு தான் இங்கே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் சென்டிங் ஆர்டர் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட். ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காமிக்குது. ஓகே, ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எங்கே வந்துடும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வந்து செட்டில்டு இந்த ஆப்ஷனில் காமிக்கும், அன்செட்டில்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த அன்செட்டில்ட் பேலன்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த எத்தீரியம் வந்து டைரெக்டாக இங்கே வந்துடும். எங்கே வந்துடும், இந்த இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே வந்து கொடுத்துப்போம். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான். கொடுத்துக்கிட்டு டைரெக்டாக அதுக்கப்புறம் FTX எக்ஸ்சேஞ்சு விட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட் கைஸ். ஸோ அதையே நான் வந்து பண்ணி காமிச்சிடுறேன். எல்லாமே நான் அந்த லைவாகவே தான் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ரூவ் பாருங்கள்,
டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எத்தீரியம் வந்து ஆட் ஆயிரும். என்ன பாருங்கள் டாப்பில் பாருங்கள் 0.111. ஓகே, எத்தீரியம் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எத்தீரியத்தை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து FTXக்கு வந்து அனுப்பிக்கலாம். FTXக்கு அனுப்புறது என்ன கான்செப்ட், அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து வாலெட்டில் போய்க்கோங்க, பேலன்ஸில் போய் எத்தீரியம் டைப் பண்ணுங்க, ETH. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டெபாசிட் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள், காப்பி கொடுங்க. ஸோ இதில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா SLP டெபாசிட் அட்ரஸ் கொடுங்க. ஸோ அதான் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபீஸும் கம்மி. ஸோ காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா சென்ட் கொடுங்க, அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுங்க, கொடுத்து வந்து சென்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண விட்ராயல் இங்கே வந்து விட்ரா பண்ணுறது வந்து டைரெக்டாக FTX எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ இதான் கைஸ். அதே இது நீங்கள் இதே வாலெட்லேயே நீங்கள் வச்சுக்கணும், டீசென்ட்ரல் வாலெட்லேயே இருக்கணும்னா கூட நீங்கள் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கலாம். செக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம வந்து A to Z வந்து நான் லைவாகவே ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். FTX எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து USDT சொலோனா காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சென்ட் பண்ணது, USDT சென்ட் பண்ணது, அதுக்கு பிறகு இந்த வாலெட்டில் இருந்து எப்படி வந்து டீசென்ட்ரல்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதான் கைஸ் ப்ரொசீஜர். லைவாகவே வந்து நம்ம வந்து டீசென்ட்ரல்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆனாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்து தவிர நீங்கள் வந்து அகைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த டீட்டெயில்ஸை தான் வந்து நீங்கள் வந்து இந்த கிவ்அவேல வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கிவ்அவே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துப்போம். ஸோ கிவ்அவேக்கான ப்ரொசீஜர் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். என்னென்ன டெலகிராம் குரூப்னா FTX அண்ட் செரும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து FTX இந்தியன் அஃபிஷியல் குரூப். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செரும் இந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ட்விட்டரில் போய் அவங்களோட FTX அஃபிஷியல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து செரும் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நான் பண்ண மாதிரியே சேம் ஸ்டெப்ஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டெப்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி லைவாக காமிச்சிருக்கேன். அதே ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்லாம் வந்து இங்கே மேட்ரு கிடையாது, லக்கி பேஸ்டாக தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து டோட்டலாகவே இப்போ வந்து யூஸ் பண்ணது வெறும் $50 தான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து அதோடையும் கம்மியாக கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், அதோடையும் அதிகமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது உங்கள் விருப்பம், உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு ஒரு ட்ரேடை வந்து முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட டெலகிராம் நேம் அண்டு ட்விட்டரோட யூசர் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா FTX அண்ட் செரும். ஸோ இதில் நீங்கள் வந்து லிங்க் டு யுவர் ட்வீட். ஸோ நம்ம ட்வீட்டில் வந்து நம்ம நம்மளோட ட்விட்டர் ஐடியை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து டெலகிராம் யூசர் நேம். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் யோகன். ஸோ அரவிந்த் யோகன் இதுவும் அதே தான். ஸோ அதே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து யுவர் FTX ரெஃபரல் ஐடி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ரெஃபரல் ஐடியை வச்சு தான் அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஃபரல் ஐடி எங்கே கிடைக்கும் அப்படின்னா FTXயில் போய்க்கோங்க. FTXயில் போய் உங்களோட இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ரெஃபரல்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் ஐடி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபார்மில் ஃபில் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டெப் வந்து பண்ணணும். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா என்டர் யுவர் செரும் டிரான்சாக்ஷன் ஐடி. டிரான்சாக்ஷன் ஐடி நான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ட்ரேட் பண்ணோம் தெரியுமா. ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கான ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வியூஆன் சொலோனோ எக்ஸ்ப்ளோர். ஸோ சொலோனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன காயின் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பாட் SRM, ஸோ அந்த காயினை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பாட் பண்ணது என்ன அப்படின்னா எத்தீரியம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி வியூஆன் சொலோனா எக்ஸ்ப்ளோர். ஸோ நான் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ காமிக்கும் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். இதான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி, டிரான்சாக்ஷன் சிக்னேச்சர், டிரான்சாக்ஷன் ஐடி. சரியா, இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் உங்களுக்கான ப்ரொசீஜர். வியூஆன் சொல்லனா பிலோ SRM த டிரான்சாக்ஷன் ஐடி வில் பில் த மோஸ்ட் ரீசன்ட் டிரான்சாக்ஷன் டு த, அதாவது நீங்கள் வந்து நிறைய ட்ரேட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் ஐடி காமிக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருக்கேன், அதை வந்து எத்தீரியம் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரே ஒரு ஐடி தான் காமிக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசன்ட் ஐடி, ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து
டிரான்சாக்ஷன் ஐடியா வந்து இந்த இதில் வந்து ஃபார்மில் வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ட்ரேட் வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள். இதை இவ்வளோ நீங்கள் வந்து பண்ணிட்டாலே இந்த FTXக்கான கிவ்அவேலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து இதில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.